இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் என்னுடைய வேலையை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னால் குட்டி குட்டி வேலைகளாக இருந்தது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். வெந்நீர் வச்சு அந்த புளியை வந்து கரைசலை கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன் விளக்கு பூசுறதுக்காக. அதே மாதிரி பாதாம் பவுடர் திரிக்கிறதுக்காக பாதாமையும் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட், அவருக்கு இல்லை. எனக்கு மட்டும்தான் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் தான் செலக்ட் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி ரொட்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதோட சூப்பரான ஒரு சட்னி காம்பினேஷனும் இருக்கும். இந்த ரொட்டியை பற்றி ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் தான். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அவருடைய ஸ்டாக்கில் இது இருக்கும். இப்போலாம் நான் கடைக்கு போனால் இதை கண்டிப்பாக தூக்கிட்டு வந்துடுவேன். இது பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு வந்து மிளகாவையும் பூண்டையும் இந்த தோசைக்கல்லையே நல்லா சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் திரிச்சிட்டு இந்த புளி உப்பு காசோடு அதை சேர்த்து விட்டால் சூப்பரான சட்னி ரெடிங்க. இந்த ரொட்டியோடு அதை சாப்பிடும்போது அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டியை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடியோவில். என்னுடைய விளக்கையும் எடுத்து வச்சுட்டு பூசுறதுக்காக பூவும் கட்டி முடிச்சாச்சு. என்னுடைய மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது.